அமெரிக்காவில் முதுகலை பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் பலாத்காரம் சம்பவத்தை கண்டித்து குரோம்பேட்டையில் இந்திய மருத்துவ நலச்சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். குரோம்பேட்டையில் இந்திய மருத்துவக் கழகத்தின் சார்பில் தனியார் மருத்துவர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் அவசர பணிகளை தவிர மற்ற பணிகளை ஒரு நாள் புறக்கணித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது குற்றவாளிகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும், மத்திய மருத்துவ பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்த வேண்டும், நாடு முழுவதும் மருத்துவமனைகளை பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட வேண்டும் எனவும், 24 மணி நேரம் மட்டுமல்ல 34 மணி நேரம் வேலை செய்யும் ஒரே துறை மருத்துவத்துறை மட்டுமே. காந்திய வழியில் அறப்போராட்டம் நடத்த எங்களால் முடியும் எனவும், மத்திய அரசு மருத்துவ பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் எனவும் பல கோரிக்கைகளை கண்டன கோஷங்களாகவும் பதாகைகளையும் ஏந்தியவாறு கோஷமிட்டவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உயிருக்கு பயந்த மருத்துவர் உயிர்களை காப்பது எப்படி? உயிருக்கு பயந்த மருத்துவர் வேண்டும் 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 சட்டம் வேண்டும் சட்டம் வேண்டும் 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 சட்டம் வேண்டும் சட்டம் வேண்டும் மத்திய அரசின் பாதுகாப்பு சட்டம் வேண்டும் பாதுகாப்பு சட்டம் வேண்டும் மத்திய அரசின் பாதுகாப்பு சட்டம் வேண்டும் பாதுகாப்பு சட்டம் பாதுகாப்பு வேண்டும் பாதுகாப்பு வேண்டும் கொலைக்கு நீதி வேண்டும் 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 நீதி வேண்டும். மக்கள் தானே பாதுகாப்பு. உயிருக்கு பயந்த மருத்துவர் உயிர்களை காப்பது எப்படி? மத்திய அரசு மருத்துவ பாதுகாப்பு சட்டம் இயற்றிடு. காப்போம் காப்போம் மருத்துவர்களை காப்போம். நினைப்போம் நினைப்போம். எல்லோருக்கும் காலை வணக்கம். என் பேர் டாக்டர் ராகவேலு, முன்னாள் இந்திய மருத்துவ சங்கம் தமிழ்நாடு கிளையின் தலைவர். இன்று இந்த ஆர்ப்பாட்டம் மேற்கு வங்காளத்தில் நடந்த கொடூரமான ஆர்ஜிகர் ஆஸ்பத்திரியில் நடந்த ஒரு வன்முறை தாக்குதல், அதை எதிர்த்து இந்திய முழுவதும் உள்ள அனைத்து மருத்துவர்களும் இந்த நேரத்தில் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கின்றோம். இப்போ இந்த மேற்கு வங்காளத்தில் நடக்கிற இதுக்கு 1008 காரணம் சொல்லிட்டு வராங்க. ஒன்று முதல்ல சூசைடுனாங்க, அதுக்கப்புறம் எவிடன்ஸ் இது பண்ணாங்கன்னாங்க. இப்போ ஒருத்தர் எவிடன்ஸ் கொடுக்குறாரு நம்ம இதில் வாட்ஸ்அப்பில். ஸோ இந்த மாதிரி நிறைய அதில் போயிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம். ரெண்டாவது, முதல்ல சொன்ன மாதிரி டெல்லியில் ஒரு பிசியோதெரபிஸ்ட், ராஜஸ்தானில் ஒரு டாக்டரு, இப்போ மேற்கு வங்காளத்தில் ஒரு டாக்டர் தொடர்ந்து நடந்துகிட்டே வருது. அப்போதுலேருந்தே நாங்கள் சென்ட்ரல் ஆக்ட் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கோம். அது செய்திருந்தா இந்த நேரம் இது நடந்திருக்காது. இப்போ இங்கே நடந்து போச்சு. நேற்று ராஜஸ்தான், இன்று கல்கட்டா, நாளை எங்கே, அந்த மாதிரி ஒரு நிலைக்கு வந்துட்டு இருக்கோம். நாங்கள் கேட்கறதெல்லாம் சென்ட்ரல் ஆக்ட் டு ப்ரொடெக்ட் த டாக்டர், மருத்துவர் பாதுகாப்பு சட்டம். நம்ம கோவிட் நேரத்தில் கவர்மெண்ட்டுக்கு தேவைப்படும் போது அந்த சென்ட்ரல் ஆக்டை கொண்டு வந்தாங்க, உயிர் கொடுத்தாங்க. அது தீர்ந்த உடனே அது எடுத்துறாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு சட்டம் எங்களுக்கு தேவை. இது எங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த சட்டம் வந்தா இந்திய மக்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு சட்டமா இருக்கு. ஏன்னா எங்களுக்கு பாதுகாப்பு இருந்தா மக்களுக்கு நல்ல சேவை செய்ய முடியும். அதுதான் எங்களுடைய கோரிக்கை. வணக்கம். இந்திய மருத்துவ சங்கத்தின் தமிழ்நாட்டின் வடக்கு மண்டல தலைவர். இன்றைக்கு 3.5 லட்சம் உறுப்பினர்களை கொண்ட எங்களுடைய அகில இந்திய அளவில் இந்திய மருத்துவ சங்கம் 24 மணி நேர போராட்டத்திற்கு அறைகோல் விட்டிருக்கிறது. அவசர சிகிச்சைகள் தவிர மற்ற அனைத்தையும் நாங்கள் இன்று செய்யப்போவதில்லை. எதுக்கு அப்படின்னா 2 விஷயம்தான். எங்களோட கோரிக்கை 2. முதலாவது கோரிக்கை, கல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவமனையில் நடந்த அந்த கொடுமையான படுகொலைக்கு நீதி கேட்டும். இரண்டாவதாக, ஏற்கனவே சொன்ன மாதிரி, எல்லாருக்கும் ஊடகங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி, பல்வேறு கட்டங்களில் பல்வேறு இடங்களில் மருத்துவர்கள், குறிப்பாக பெண் மருத்துவர்கள் தாக்கப்பட்டு வருகிறாங்க. அதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு ஒரு மருத்துவமனை பாதுகாப்பு சட்டம், இப்போ பல மாநிலங்களில் அது மாதிரி மருத்துவமனை பாதுகாப்பு சட்டங்கள் இருக்கின்றன. அதே மாதிரி அகில இந்திய அளவில் மத்திய அரசு ஒரு மருத்துவமனை
பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முக்கியமான கோரிக்கை. இந்த 2 கோரிக்கைகளையும் முன்வைத்து இன்றைக்கு 24 மணி நேர போராட்டம் என்பது நடக்கிறது. இதில் அகில இந்திய அளவில் 3.5 லட்சம் மருத்துவர்கள் கலந்து கொண்டிருக்கிறாங்க. மருத்துவர்கள் மட்டுமல்ல, மருத்துவம் சார்ந்த பணியாளர்களும் பல இடங்களில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. இது ஏற்கனவே சாரெல்லாம் சொன்ன மாதிரி மருத்துவர்கள் பாதுகாப்பு இருந்தால் தான் அவங்க மருத்துவ சேவையை ஒழுங்காக செய்ய முடியும். மருத்துவ சேவை மக்களுக்கு ஒழுங்காக கிடைக்க வேண்டும் என்றால், தடையில்லாமல் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் மருத்துவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இல்லைனா இப்போ ஆர்ஜிகர் மருத்துவமனை என்னாச்சுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அடிச்சு உடைச்சதுக்கு அப்புறம் இப்போ கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு மேல மருத்துவ சேவை முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே இப்போ டாக்டர்ஸ் ஸ்ட்ரைக்கினாலையும் பாதிக்கப்பட்டிருக்கு. இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக மத்திய அரசு உடனடியாக சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தி தான் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம். இதற்கு மக்களும் செய்தி நிறுவனங்களும் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.